ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கிற ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாயத்துலேயும் சரி, கூட்டுறவு சங்கங்கள்லேயும் சரி, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கப்பட்டிருக்கு. நீண்ட கால முதலீடு செய்கிறதுக்கு பணம் கிடைக்காம பல கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கஷ்டப்படுறாங்க தெரியும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு தர தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன ஸ்கீம்னா, தீர்காவதி கிருஷக் பஞ்சி சஹகர் யோஜனா. இந்த திட்டத்தை யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது NCDC, அதாவது நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் கீழே செயல்படுற ஒரு முக்கியமான நிறுவனம்னு அறியப்படுது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்க்கும்போது, விவசாயம் மற்றும் அதை சார்ந்திருக்க துறைகளில் செயல்படுற கூட்டுறவு சங்கங்களுக்கு நீண்ட காலம் வழங்குவது தான் இதோட முக்கிய நோக்கமாக கருதப்படுது. இதன் மூலமாக கிராமப்புற அடித்தள வசதிகளை, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தவும், முதலீடு அதிகரிக்கிறதுக்கும், புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவசாய உற்பத்திகளை அதிகரிக்கவும், கிழங்குகளை ப்ராசஸிங் யூனிட்ஸ் அமைக்கிறதுக்கும், டைரி, போல்ட்ரி போன்ற கூடுதல் தொழில்களை தொடங்குவதற்கும், அது மட்டும் இல்லாமல் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ரூரல் பிஸ்னஸ்களை வளர்க்கவும் இது பயனுள்ளதாக இருக்குது. இந்த திட்டங்கிறது எல்லா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்க்கும்போது சில நிபந்தனைகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, குறைஞ்சது 3 வருஷம் செயல்பட்டுருக்கணும், நெட்ஒர்த்து பாசிட்டிவாக இருக்கணும், ஷேர் கேபிட்டல் எரோஷன் இருக்கக்கூடாது, கடந்த 3 வருஷத்தில் கேஷ் லாஸ் இருக்கக்கூடாது, அதே போல் குறைஞ்சது 2 ஆண்டுகளில் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்கான சொசைட்டிக்கு மட்டும்தான் லோன் கொடுக்கப்படும். ஓகே, இப்போ கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனதுக்கப்புறம் எடுத்தது என்னென்னா, லோனை சேங்ஷன் பண்ணுவாங்க. இந்த லோனை சேங்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி NCDC ஒரு டீட்டெயில் ப்ராசஸை ஃபாலோ பண்ணும். அது என்னென்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை அனலைஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு. 2வது ப்ராஜெக்ட் வயபிலிட்டியை செக் பண்ணும். 3வது கொலாட்ரல் எகெயின்ஸ்ட் லோன், இதை அப்ரூவ் பண்ணும். ப்ராஜெக்ட் ப்ரோக்ரஸ் ரெகுலராக மானிட்டர் பண்ணும். இது எதுக்காகனா, லோனை மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக உதவுதுன்னு சொல்லப்படுது. ஓகே, இப்போ லோனு சேங்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன, லோனை ரெக்கவர் பண்ணுறது தான். இப்போது லோன் எடுத்ததுக்கப்புறமா ரீபேமெண்ட் பண்ணலின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது அடுத்தது NCDC ஸ்ட்ரிக்டாக லீகல் நடவடிக்கை எடுக்கும். எப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ரீகால் நோட்டீஸ் அப்படிங்கிறது அனுப்பும். அடுத்தது செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா NI ஆக்ட், அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கீழே கேஸ் போடப்படும். 3வது லோன் NPA ஆக மாறுச்சுன்னா சர்ஃபேசி ஆக்ட் மூலமா சொத்துக்கள் கைப்பற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல் மூலம் ரெக்கவரியும் செய்யப்படும். அதனால் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக கருதப்படுது. இந்த திட்டம் சரியாக செயல்பட்டுச்சுன்னா விவசாயம் அப்படிங்கிறது இன்னும் மேம்படும், கிராமப்புற வளர்ச்சியும் அதிகரிக்கும், வேலைவாய்ப்புகள் உருவாகும், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த திட்டம், அதாவது தீர்காவதி கிருஷக் பஞ்சி சஹகர் யோஜனா, கோஆப்ரேட்டிவ் செக்டருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டினே பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.